வணக்கம் பக்தர்களே. இந்த உலகத்தில் எந்த சக்தியும் தெய்வத்தை அழிக்க முடியாது. அதிகாரமும் அகங்காரமும் ஒரு காலம் வரை மட்டுமே. ஆனால் பக்தி, அது கடலையும் கடந்து காலத்தையும் வென்று நிற்கும். அத்தகைய பக்தியின் வெற்றியை நமக்கு நினைவூட்டும் ஒரு தெய்வீக வரலாற்றுக் கதைதான் திருச்செந்தூர் முருகன் சிலை கடலில் வீசப்பட்டும் மீண்டும் தெய்வீக அடையாளங்களுடன் திரும்பிய அதிசய சம்பவம். இந்த கதையை கேட்கும் முன் உங்கள் மனதை முருகனிடம் ஒப்படையுங்கள். வேல் வேல் முருகா. ஒரு காலத்தில் தமிழகத்தின் புனிதமான கடற்கரை தலமான திருச்செந்தூரில் கடலையே நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருந்தார் வீரமும் கருணையும் ஒன்றாகத் திகழும் முருகன். அந்த கோவில் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, பக்தர்களின் நம்பிக்கை, தைரியம், வாழ்க்கை அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்தது. காலை முதல் மாலை வரை வேல் வேல் முருகா என்ற முழக்கம் கடல் அலைகளுடன் கலந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த புனிதத்தின் ஆழத்தை உணராத வெளிநாட்டு ஆட்சிக் காலம் வந்தது. அந்த காலத்தில் டச்சு ஆட்சியாளர்கள் இந்த கோவிலையும் இந்த தெய்வத்தின் மகிமையையும் ஒரு சாதாரண பார்வையுடன் பார்த்தனர். இது வெறும் கல் சிலைதான் என்று எண்ணிய அவர்கள் முருகன் சிலையை கோவிலிலிருந்து அபகரிக்க முடிவு செய்தனர். அந்த நாள் பக்தர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். கோவிலுக்குள் புகுந்த டச்சு வீரர்கள் முருகன் சிலையை எடுத்துச் செல்லும்போது பக்தர்களின் கண்களில் கண்ணீர், உதடுகளில் ஒரே கூச்சல், வேல் வேல் முருகா, எங்களை காப்பாற்று. ஆனால் அதிகாரத்தின் முன் அந்த அழுகுரல்கள் காற்றில் கரைந்து போனது. முருகன் சிலை ஒரு பெரிய கப்பலில் ஏற்றப்பட்டது. கப்பல் கடலின் நடுவே நகரத் தொடங்கியது. கரை மெதுவாக மறைந்தது. ஆனால் பக்தர்களின் இதயத்தில் ஒரு பெரும் வெறுமை உருவானது. அப்போதுதான் இயற்கை தன் மொழிகள் பேசத் தொடங்கியது. அமைதியாக இருந்த வானம் திடீரென கருமையாக மாறியது. காற்று அலறத் தொடங்கியது. அலைகள் மலைபோல் உயர்ந்தன. இடி மின்னலுடன் கூடிய கொடூரமான புயல் கடலை முழுவதும் ஆட்கொண்டது. கப்பல் ஆடிப் படர்ந்தது. அனுபவம் வாய்ந்த கடற்படையினரும் பயத்தில் உறைந்தனர். எத்தனை முயன்றும் கப்பலை முன்னே நகர்த்த முடியவில்லை. அப்போதுதான் டச்சு மக்களின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. இந்த சிலை சாதாரணமானது அல்ல, இதில் ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறது. உயிரை காப்பாற்றும் பயத்தில் அவர்கள் ஒரு கடினமான முடிவை எடுத்தனர். முருகன் சிலையை கடலில் வீசினர். அந்த நிமிடம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. புயல் மெதுவாக அடங்கியது. அலைகள் அமைதியானது. வானம் தெளிவடைந்தது. கடல் தன் மார்பில் தெய்வத்தை ஏந்திக் கொண்டு அமைதியாக நின்றது. ஆனால் இது முடிவல்ல, இது ஒரு தெய்வீக திரும்பிய வருகையின் தொடக்கம். அன்றிரவு திருச்செந்தூரில் வாழ்ந்த ஒரு பரமசித்தர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த அமைதியான தருணத்தில் அவர் கனவில் ஒளி வீசும் வீர முருகன் முனிவர் வடிவில் தோன்றினார். வேல் ஒளிர, முகத்தில் கருணை மலர, அமைதியான ஆனால் உறுதியான குரலில் முருகன் அருளினார். என் உருவம் கடலில் இருக்கிறது, பயம் வேண்டாம். நாளை பக்தர்களுடன் கடலுக்கு வா, நான் என் அடையாளத்தை காட்டுவேன். அந்த கனதிலிருந்து விழித்த சித்தரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதயம் முழுவதும் பக்தியும் உறுதியும் நிரம்பியது. மறுநாள் சித்தர் பல முருக பக்தர்களை அழைத்து ஒரு கப்பலில் கடலுக்குச் சென்றார். அனைவரின் உதடுகளிலும் ஒரே மந்திரம், வேல் வேல் முருகா. அந்த மந்திர ஒலி கடலின் மார்பில் எதிரொலித்தது. அப்போது அலைகளுக்கிடையில் ஒரு எலுமிச்சை பழம் அமைதியாக மிதந்தது. அதே நேரத்தில் வானத்தில் ஒரு தெய்வீக கருடன் அந்த எலுமிச்சை பழத்தைச் சுற்றி வட்டமிட்டு பறந்தது. அந்த காட்சியை கண்ட சித்தர் உடனே உணர்ந்தார், இதுவே முருகன் காட்டிய அடையாளம். அந்த இடத்தில் சித்தரும் பக்தர்களும் கடலில் மூழ்கினர். ஆழத்தில் மணலுக்குள் ஒளி வீசிக்கொண்டிருந்தது முருகன் சிலை. கடலே அதை பாதுகாத்தது போல அது அசைவில்லாமல் புனிதமாக கிடந்தது. கண்ணீர் மல்ல பக்தர்கள் அந்த சிலையை எடுத்தனர். அது வெறும் சிலை அல்ல, அது பக்தியின் வெற்றி, அது தெய்வத்தின் கருணை. பின்னர் முருகன் சிலை புனித ஊர்வலமாக மீண்டும் திருச்செந்தூர் கோவிலில் நிறுவப்பட்டது. அன்று முதல் திருச்செந்தூர் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, பக்தி எந்த சக்தியையும் வெல்லும் என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது.
பக்தர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் முருகனை நம்புங்கள். அவர் வழிகாட்டுவார். அவர் உங்களை தேடி வருவார். இந்த தெய்வீக கதை உங்களுக்கு மனதிற்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல ஆன்மீக அதிசய கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வேல் வேல் முருகா!